அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம் ஆமென் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் படிங்க பார்க்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நிறைய முறை இந்த வசனத்தை நம்ம படித்திருப்போம். இந்த வசனம் நமக்கு மனப்பாடமாகவே நல்ல தெரிந்த ஒரு வசனம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏற்கனவே இந்த வசனம் கேட்டார் போல இருந்தாலும், இந்த வசனத்தை எத்தனையோ முறை நம்ம படித்திருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாட்டை ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னால், நம்மை காட்டிலும் பலவானாக இருக்கிறவர்கள், நம்மை காட்டிலும் தைரியமாக இருக்கிறவர்கள் தான் நம்மை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ நம்மை விட பலன் இல்லாதவர்கள் நம்ம பார்த்து பயப்படாதீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீயே ஒரு பெரிய பயந்தாங்கொல்லி, நீ என்னைய பார்த்து பயப்படாதுன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தையை யார் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர், நம்மை உண்டாக்கினவர், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அதனால் பயப்படாதீங்கன்றதுனால லைட்டு போகாதீங்க இருட்டில், எங்கேயாவது கீழே விழுந்துட போகிறீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டார், அதனால் நான் லைட்டை கூட போட மாட்டேன், நான் இருட்டில் நான் போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை கண்டு நம்ம இந்த உலகத்தில் பயந்து கொண்டிருக்கிறோன்னா, அநேகமாக எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு எப்படியோ ஆண்டவர் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் இந்த 26வது வருஷம் எப்படி இருக்குன்னே நமக்கு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஏதோ ஒரு சந்தோஷத்தோடு ஒரு வசனத்தை வாசித்து, பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏதோ ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், நம்ம செய்கிற வேலை குறித்த பயம், போக்கில் வருத்தில் பிரயாணத்தை குறித்த ஒரு பயம், மற்றவர்களை குறித்த ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி பயந்து கொண்டிருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதன்னா, அடுத்த வரியில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால நம்ம எதற்குமே பயப்படக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால் நான் பயப்பட மாட்டேன். தாவீது சொல்றார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நீங்கள் இந்த அதிகாரத்திலே 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 12வது வசனத்தில், உன்னோடு போராடினவர்களை தேடியும், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமே இல்லாமல் போவார்கள். அல்லேலூயா. உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், இந்த வருஷத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நீங்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறாங்க, வேதத்தில் பயப்படாதே என்கிற வார்த்தை 365 தடவை இருக்குது. 365 தடவை இருக்குது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360. படித்தவங்களாம் சொல்லுங்கள்.
படிக்கிற பசங்களாம் சொல்ல 360 ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 364. 364. ஆனால் ஆண்டவர் நமக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு? 365 தடவை. அந்த பிப்ரவரி 30 எப்பயாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு, நீ ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நீங்கள்லாம் அப்படியே பார்க்கும் போது எப்போ முடிப்பாருன்னு தெரில. ஒரு வசனத்திலே இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, அப்படி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் 3/4 மணி நேரத்துக்கு குறைஞ்சி நான் முடிக்க மாட்டேன் நான். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. அல்லேலூயா. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், நம்ம பயப்பட தேவையே இல்லை. எதற்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது மகளே நீ பயப்படாதே. ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரூத் 3:11. ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது மகளே பயப்படாதே. இப்பொழுது மகளே, இப்பொழுது மகளே, சொல்லுங்களேன், நான் சொல்கிறதையாச்சும் சொல்லுங்கள். இப்போ பகலவரை பார்த்து சொல்லுங்கள். ரூத்தில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். பாருங்க, அந்த சொல்ற, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, மகளே, நீங்களாம் மகனேன்னு சொல்லுங்க. என்ன? மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ரெண்டாவது, முதல்ல ஆண்டவர் வேண்டியதெல்லாம் செய்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. சமாதானத்தை கொடுக்கறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இல்லையா? யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பயமே இல்லை, நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது யாரெல்லாம்? யாருமே சொல்ல. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவோம்? பயப்படும். ஏதோ ஒரு காரியத்துக்கு பயப்படாம, எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ஏதாவது ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா, நீங்கள் எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்களா. எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட. ஏன் ஆண்டவர் கூட இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் ஏன் நம்மோடு கூட இருக்கிறார்னா, நம்மளை பாதுகாக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறாரு. ரெண்டாவது, எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு இருக்கு. முதல்ல காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறாரு. ரெண்டாவது, நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறாரு. மூணாவது, எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னை தப்பு வைக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதெல்லாம் நான் அப்புறம் கேட்பேன், உங்களை நான் தப்பு வைக்கும்படியாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முதல்ல காக்கும்படியாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ரெண்டாவது, உங்களை ரட்சிக்கும்படியாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மூணாவது, உங்களை தப்பு வைக்கும்படியாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நாலாவது, எரேமியா 46வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படிக்காக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படியாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். 4 சொல்லியிருக்கிறேன். முதல்ல
காக்கும்படியாக, முதல்ல நம்மை காக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறாரு. ரெண்டாவது நம்மளை ரட்சிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறாரு. மூணாவது நம்மளை தப்புவிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறாரு. நாலாவது நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறாரு. அஞ்சாவது அப்போஸ்தலர் 18:10 வாசிங்க. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம். சத்துரு நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அஞ்சாவது, சத்துரு நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் 5 சொல்லியிருக்கிறேன். எங்கே 5 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, தேவன் நம்மளோடு கூட ஏன் இருக்கிறாரு? நம்மை, நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறாரு. மூணாவது, நம்மை தப்புவிக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாலாவது, சத்துருவை நிர்மூலமாக்கும்படியாக நமக்கு எதிராக வருகிற நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அஞ்சாவது, சத்துரு நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது. ஆண்டவர் ஏன் நம்மோடு கூட இருக்கிறார். முக்கியமான ஒரு 5 மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். போன வருஷம் என்ன வாக்குத்தத்தம்? போன வருஷம் என்ன வாக்கு தத்துவம்? அப்படியா? நீங்கள் பலன் கொண்டு. அதுக்கு முந்தின வருஷம் வசனத்தை வாக்கு தத்துவத்தையாச்சும் என்ன பண்ணிக்கிங்க, மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் எதுக்கும் பயப்படக்கூடாது, நான் எதற்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்குள்ளாக நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தெல்லாம் மறக்காதீங்க, வார்த்தையெல்லாம் மறக்காதீங்க. முக்கியமாக வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கீங்களே. போன வருஷம் என்ன வாக்குத்தத்தை எடுத்து வச்சுருந்தீங்க? போன வருஷம் என்ன வாக்குத்தத்தை வச்சுருந்தீங்க? அதான் முடிஞ்சு போச்சு. அதனால் அதை எடுத்து ஓரமாக பைபிள் பின்னாடி வச்சுட்டு இதை எடுத்து நடுவில் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். இதை வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த கொடுத்த இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வசனத்தின் மீது கையை வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அல்லேலூயா. தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருப்பார். நீங்கள் இந்த சீமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லூக்கா 5வது அதிகாரம் 5-6 எடுத்து வாசிங்களேன். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் என்ன அகப்படலை, மீன் அகப்படலை. ராம் முழுசும் பிரயாசப்படுகிறாரு. யாரு? சீமோன். ராம் முழுவதும் வலைய போடுறாரு, ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறாரு, ராம் முழுவதும் முயற்சி செய்கிறாரு. ஒரு மீன் கூட வலையில என்ன பண்ணலை, மாட்டலை. இப்போ கரைக்கு வலையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. வலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் வலையை கொண்டு போய் போடு. அப்போ சீமோன் சொல்ற, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, ராமுழுதும் அவன் பிரயாசப்பட்டு ராமுழுதும் வலையை அவன் விரித்து ஒரு மீன் கூட அகப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த படவுல கர்த்தர் இருக்கிறாரு.
கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது இன்னைக்கு வலைய போடுறான். அவன் வலை கிளியத்தக்கதாக மீன் அவன் பிடித்தான். அல்லேலூயா. வார்த்தையின்படி செய்கிறான். ரெண்டாவது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2025 வருஷத்தில் நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒருவேளை ஃபெயிலியராக மாறி இருக்கலாம். எதெல்லாம் நீங்கள் இதை முயற்சி பண்ணி இது என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நினச்சி எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ, கர்த்தர் இந்த வருஷம் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் சக்ஸஸாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்கிற தைரியமாக வலைய போடுங்க, தைரியமாக முயற்சி செய்யுங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை யோசுவாவுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொழுது ஆண்டவர் யோசுவாக்கு சொல்றாரு, யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவனும் உனக்கு முன்பதாக எடுத்து நிற்ப முடியாது. ஏன்னா நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருப்பேன். நான் மோசேயோடு கூட நான் இருந்தேன், இன்னைக்கு நான் யோசுவோடு கூட நான் இருக்கிறேன். அதனால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏன் பயப்படக்கூடாதுன்னா ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்ம ஏன் பயப்படக்கூடாதுன்னா அதே ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். முதல்ல நான் உன்னை என்ன செய்ய போறேன்? பலப்படுத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் பயப்படக்கூடாதுன்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார் இந்த வருஷத்துல. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மை பலப்படுத்துகிறபடினால நம்ம எதற்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கடந்த ஆண்டுல ஒருவேளை பலவீனங்களோடு காணப்படலாம், கடந்த வருஷங்களில் பலவீனங்களோடு நம்ம ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் தேவன் நமக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன். உபாகமம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 3வது அதிகாரம் 28வது வசனம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, அவன் ரொம்ப பலவீனத்தோடு காணப்படுகிறான். இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த போகிறோம் என்கிற ஒரு பயத்தோடு அவன் காணப்படுகிறான். ஆனால் நீ என்ன செய்யனா, நீ அவனை திடப்படுத்தி அவனை நீ பலப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16:28 தேவன் சிம்சோனுக்கு ஒரு நல்ல பலத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அந்த பலத்தை அவன் இழந்து போய் காணப்படுகிற நேரத்தில் சத்துரு அவனை நெருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, என் பலன் எல்லாம் போயிடுச்சு, என் பலன் எல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு, என்னை ஒரு வேடிக்கை பொருளாக என்னை வைத்து கொண்டிருக்கிறாங்க. சிம்சோனுடைய பலம் எல்லாரும் கண்டு அவனை பார்த்து பயப்படுகிற ஒரு பலமாய் அவனுடைய பலன் காணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவனுடைய பலன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்ன, அவனுடைய பலன் அவனை விட்டு போன பிறகு அவனுடைய கண்ணை நோண்டி அவனை ஒரு வேடிக்கை பொருளாய் அவனை வைத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி அவன் விண்ணப்பம் பண்றான். வாசிங்க அந்த வசனத்தில். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு
இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன, என் பலன் எல்லாம் போயிடுச்சு. அப்பெல்லாம் முன்ன என்னை பார்த்தெல்லாம் பயப்படுவாங்க, என்னை பார்த்தாலே என்ன செய்வாங்க, இன்னைக்கு என்னை எதிர்த்து நிற்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. சின்ன பையனாக இருந்தான், இன்னைக்கு வளர்ந்துட்ட உடனே என்னை எதிர்த்து பேசுகிறான். அவனை பார்த்து பயந்தவங்க எல்லாம் அவனை வேடிக்கை பொருளாக மாற்றுறாங்க. அப்போ சிம்சன் சொல்கிறாரு, இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்கள் நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், என்னை நீங்கள் பலப்படுத்துங்க, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால் முடியல, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், என்னால் போராட முடியல, என்னால் அவர்களோடு போராட முடியல, நான் பலவீனமாய் நான் காணப்படுகிறேன், நான் பலவீனமாய் நான் உணர்கிறேன். இன்னைக்கு சிம்சோனை போல் ஆண்டவர் இடத்துல நம்ம எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர், ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ பயப்படாதே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஆபிரகாமே, அவங்க பேரை பார்த்து சொல்லுங்க. பேரை மாற்றிட்டீங்களா என்ன? அவங்க பேரை கூப்பிட்டு சொல்லுங்க. அம்மானா அம்மா, சித்தினா சித்தின்னு கூப்பிடுங்க, அதுக்குன்னு பேரை சொல்லி சொல்லாதீங்க, அப்புறம் மரியாதை இல்லாமல் சொன்ன மாதிரி ஆகிடும். பாசுதான் சொல்ல சொன்னார் நம்ம மாதிரி. பேரை சொல்கிறாங்களா, பேர் சொல்லி சொல்கிறாங்களா, பார்த்தீங்களா? தெரியும், எல்லாம் இந்த வேலைலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன சண்டையா என்ன சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, அவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியம் நடந்த பின்னு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக்கி அவர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமேனே சொல்ல மாட்டீங்கல்ல? நான் உங்களுக்கு மகா பெரிய, நான் உங்களுக்கு பலனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெரிய பலனாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனை தருகிற தேவன். ஆண்டவர் நமக்கு லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து பாருங்க. பலன் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு வாசிங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபமாக இருக்குது. இது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம். நமக்கு எப்பெல்லாம் பலவீனங்கள், நமக்கு எப்பெல்லாம் நம்மளால் முடியல, போராட முடியல, இந்த உலகத்தில் நம்மளால் போராட முடியலன்னும் பொழுதெல்லாம், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு. நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்கள்ல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இது வேணவே வேணாம், என்னால் இதை சகிக்கவே முடியாது, இவன் கூடலாம் என்னால் வாழவே முடியாது, இதெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது, இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. சொல்லியிருக்கீங்களா? சொன்னது இல்லையா? சொல்லியிருக்கீங்க. நல்லா பலமாக தலையாட்டுறீங்க பார்த்தீங்களா? இவன் கூடலாம் யார் இருப்பா? நான் இந்த வீட்டிலேயே என்ன பண்ண மாட்டேன், இருக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னது போல் சில பேர் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். சில நேரத்தில் ரொம்ப மேலே போய் இயேசுவின் நாமத்தினால வீட்டை விட்டு வெளியே போகலாம் கூட சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சொல்லியிருக்கிறோமா இல்லையா? இயேசுவின் நாமத்தெல்லாம் சொல்ல மாட்டீங்க, வெளியே போகணும் தான் சொல்லியிருப்பீங்க. சொல்கிறேன் நான் உங்களுக்கு அப்படியே. இப்போ பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணுறாரு, அவரால் தாங்க முடியாத வேதனை இருக்கிறதுனால சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி என்னால் இது முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அடுத்த வசனத்தில் பாருங்களேன், 43வது வசனத்தில், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செஞ்சான், பலப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன படுத்தினான்? பலப்படுத்தினான். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, நல்ல கவனிங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, பாருங்க சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஆமேன் வரணுமே. ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. நீயா பாடு அனுபவிக்கிற? நான் தானே பாடு அனுபவிக்கிறேன் உன்னாலன்ற மாதிரியே சொல்லாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஏன் பயப்படக்கூடாதுன்னா, உபாகமம் அதே வசனத்தை வாசிங்க. 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, எல்லாருமே சொல்லுங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். முதல்ல நான் உன்னை பலப்படுத்துவேன். ரெண்டாவது பயப்படாதேன்னு சொல்லிட்டு மேலே திருப்பி திகையாதுக்கு போயிட்டீங்க. பயப்படாது, அடுத்தது என்ன இருக்கு? சரிப்பா, ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்க. பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாது, நான் உன் தேவன். முதல்ல என்னது? நான் உன்னை பலப்படுத்தி. முதல்ல என்னது? நான் உன்னை பலப்படுத்தி. ரெண்டாவது என்னது? சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சகாயம்னா என்னது? யார் அது? சகாயம். நான் உன்னை சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அதனால நீ என்ன பண்ணாத? பயப்படாத. ஹல்லேலூயா. பயப்படாதன்னு சொன்னாலே நீங்கள் அப்போ பயந்துக்கிட்டே சொல்கிறீங்களே. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதல்ல உன்னை பலப்படுத்துவேன். ரெண்டாவது உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்போம்? எத்தனை பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருப்போம்? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஹல்லேலூயா. உபாகமம் 33:29 வாசிங்க. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலே. சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும். நமக்கு சகாயம் செய்கிறவர் யாரு? கர்த்தர். சகாயம் செய்கிறவர் யாரு? கர்த்தர். நமக்கு உதவி செய்கிறவர் யாரு? இந்த வருஷத்துல தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார்.
இந்த வருஷத்துல தேவன் நமக்கு சகாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பயந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புறாரு. அதே போல மாமனார் வீட்டில் இருந்துட்டு திரும்பி வரும்பொழுது திரும்பியும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? தனியா போகும் பொழுது, தனியா கோலும் கையுமாய் போகும் பொழுது, வாசிங்களா ஆதியாகமும் 26-24 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமும் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனுடைய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன். எப்ப தெரியுமா சொல்றாரு? தனியா போய் இருக்கும் பொழுது, தனியா இருக்கும் பொழுது, எதிர்காலத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அங்க போய் என்ன நடக்கும்னு தெரியாது. தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, தனித்திருந்து அவனை காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து, நீ தனியா இருக்கிறன்னு நினைக்காத, நீ தனியாளா இருக்கிற நினைக்காத. இன்னைக்கு நீ எந்த இடத்துல தனியா படுத்து கொண்டிருக்கிறியோ அதே இடத்துல உன்னை திரளாய் நான் பெருக பண்ணுவேன். ஆமேன். வரல பார்த்தீங்களா? அல்லேலூயா. தனியா நீ இன்னைக்கு இருக்கிற, இன்னைக்கு 2 பரிவாரங்களோடு கூட வரும்படியாய் நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. அதனால ஓடிக்கொண்டிருக்கிற இந்த யாக்கோபை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் என்ன செய்ய போறேன்? பெருக பண்ண போகிறேன். உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன், நான் உன்னோடு கூட நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் எவ்வளவு ராஜாவாய் காணப்பட்டிருந்தாலும், அவன் எவ்வளவு செல்வந்தனாய் அவன் காணப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பணங்களை உடையவனாய் செல்வங்களை உடையவனாய் காணப்பட்டிருந்தாலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று அவரிடத்திலிருந்து சகாயம் பெற்றவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அதனால தான் 22வது சங்கீதம் 19வது வசனத்தில் தாவீது சொன்னாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். எனக்கு உதவி செய்ய சீக்கிரமா என்ன பண்ணுங்க, வாங்க. நான் உதவி இல்லாமல் காணப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யும்படியாய் நீ எனக்கு சீக்கிரமாய் தீவிரித்து வாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. 28வது சங்கீதம் 7வது வசனத்தில், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உதவி பெற்றேன், நான் உதவி பெற்றேன், ஆகியால் இருதயம் களி கூறுகிறது. இந்த வருஷம் முடிவில் நீங்கள் சொல்ல போறீங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? இந்த வருஷத்தினுடைய முடிவில் நீங்கள் சொல்ல போறீங்க, நான் சகாயம் பெற்றேன், நான் ஆண்டவரிடத்தில் நான் உதவி பெற்றேன், நான் எதெல்லாம் போன ஆண்டில் வாஞ்சிச்சேனோ, எதெல்லாம் நான் விருப்பப்பட்டேனோ, எதெல்லாம் நான் வாங்கணும்னு நினச்சேனோ, எதெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சேனோ, கர்த்தருடைய உதவியோடு கர்த்தர் இந்த ஆண்டில் எனக்கு அவைகளை தரப்போகிறார். அல்லேலூயா. 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 ஓசியா 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே நீ எனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஓசியா 13வது அதிகாரம், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. சகாயம்னா என்னது? உதவி உண்டு. ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த வருஷத்தில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார், சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். முதல்ல நமக்கு சொல்லுங்க, சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. முதல்ல நமக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நல்லா பயப்படக்கூடாது. 2வது, கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு, அதான வசனத்தில் இருக்கு, நம்ம பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. 3வது வாசிங்க அதே வசனத்தை, பயப்படாத, என்னோடு இருக்கிறேன், திகையாதே,
நான் உன் தேவன். முதல்ல என்னது? பலப்படுத்தி. ரெண்டாவது சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன். நீ தள்ளாட மாட்ட, நீ கீழே விழ மாட்ட. நான் உன்னை தாங்குகிறேன். என் நீதியின் வலது கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை தாங்குகிறவர். இந்த 2026 வருஷத்துல தேவன் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. நான் விழுந்துறவனோன்னு பயப்படாதீங்க, நான் ஒடுங்கி போயிடவனோன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 3வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்றார், சங்கீதம் 3:5 வாசிங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை யார் தாங்குகிறது? கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்கிறேன். யார் என்னை தாங்குகிறது? என்னுடைய கட்டளை என்னை தாங்குகிறது இல்லை, என்னுடைய யார் தாங்குகிறது? கர்த்தர் தாங்குறாரு, கர்த்தர் தாங்குறார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷம் வனாந்திரத்தில் நடந்து போனாங்க? 40 வருஷம் நடந்து போகிறாங்க இல்லை? 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து போகிறாங்க. வசனம் சொல்லுது, ரொம்ப அழகாக இருக்குது. தகப்பன் தன் பிள்ளையை தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து செல்லுகிறது போல இந்த 40 வருஷம் உங்களை நான் என்ன பண்ணேன்? சுமந்து கொண்டு வந்தேன், உங்களை நான் தாங்கினேன். அதனால தான் வசனம் சொல்லுது, அவங்க போட்டுட்டு இருந்த செருப்பு கூட என்ன பண்ணலை? தேயலை. போட்டுட்டு இருந்த செருப்பு தேயதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாங்கினார் அவங்கள. கர்த்தர் அவங்கள என்ன செய்தார்? தாங்கினா. போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு பழசாகலை. நான் சொன்னேன் இல்லையா, எகிப்தில் ஒரு வயசு ஒரு பிள்ளை எகிப்தில் இருந்து வெளியே வரும்பொழுது அவனுடைய வயசு என்னது? 1 வயசு. அவன் கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அவனுடைய வயசு என்ன? 40 வயசு. 1 வயசில் வெளியே வரான் எகிப்தில் இருந்து. 1 வயசில் ஒரு பையன் வெளியே வரானா, எகிப்தில் இருந்து வெளியே வரும்போது அவனுடைய வயசு 1 இருந்துச்சுன்னா, கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அவன் வயசு எத்தனையாக இருந்திருக்கும்? 40 வயசாக இருந்திருக்கும். வேதம் சொல்லுது, அவர்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு கூட பழசாகலை. 1 வயசு போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு 40 வயசு வரைக்கும் போட்டுட்டு இருக்கான். 1 வயசில் போட்ட ட்ரெஸ்ஸு 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? போட்டுட்டு இருக்கான். எப்படி? ஒரே வார்த்தையில் சில பேருக்கு பத்த மாட்டேங்குது. ஷோரூமில் போய் போட்டு பார்த்தப்போ நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் வீட்டுக்கு வந்து போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் அப்போ பிரித்து விட வேண்டியதாக இருக்குது. இல்லை ஒரு மாதம் கழித்து எப்படி ஆகிடும்? ஒரு 3 வேளை நல்லா சாப்பிட்டாலே போதும், டைட்டாகிடும் இல்லையா? டைட்டாகிடும். ஆனால் பாருங்களேன், 40 வருஷமும் அதே ட்ரெஸ்ஸு, 40 வருஷமும். ஆமாம். வனாந்திரத்தில் எங்கே துணி துவைச்சாங்க? வனாந்திரத்தில் எங்கே துணி துவைச்சாங்க? இல்லை, துணியை துவைச்சாங்க வனாந்திரத்தில். ஒரே ஒரு நாள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு மறுநாள் போட்டால் பக்கத்தில் எவனுமே நிற்க முடியாது. ஆனால் வனாந்திரத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெயில். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் வெயிலுக்கு வந்து நிழலை நான் கொடுத்தேன், மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை நான் வழி நடத்தினேன். நான் ஆண்டவர் எவ்வளோ ஒரு அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார் பாருங்கள். போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு பழசே ஆகலை, மாற்றவே இல்லை. அவங்க 40 வருஷமாக அதே தான் போட்டுட்ருக்குறாங்க. 40 வருஷமாக அதே தான் போட்டுட்டு இருந்தாங்க. 40 வருஷமாக அதே செப்பல் தான். 1ஆம் நம்பர் எடுத்த செப்பல் 40 வயசு வரைக்கும் அதே 10-11ஆம் நம்பர் வரைக்கும் தான் போட்டுட்ருக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாங்கினார். கர்த்தர் என்ன செய்தார்? தாங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 18:25 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:35 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை
தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை என்ன பண்ணுச்சுன்னா, உம்முடைய வலதுகரம் என்ன தாங்குச்சு. உம்முடைய காரியம் என்னை பெரியவனமாச்சு. நான் பெரியவனாக மாறிட்டேன். அவர் என்னை தாங்கினபடினால, அவருடைய வலதுகரம் என்ன தாங்கினபடினால. நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டிகிட்டு போகும் பொழுது நடுவில் ஏதாவது ஒரு சாக்கடை வாய்க்கால் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே கையில் அழகாக தூக்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? நிறுத்திங்க. ஆமாம், பஸ்ஸில் படிக்கட்டுலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். எப்படி ஏற்றுவீங்க? நம்ம தூக்க மாட்டோம். அப்படி ஒரு கையாலே தூக்கி அப்படியே படிக்கட்டில் என்ன பண்ணுவோம்? நிற்க வைப்போம் இல்லையா? அப்படி தானே கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடைகள் வந்தாலும் சரி, நான் உன்னை என்ன செய்கிறேன்? நான் உன்னை தாங்குறேன். நான் சில நேரத்தில் விளையாட்டாக சொல்லுவேன், உன்னை தாங்குன்னு தாங்குறேன் நான். அப்போ கூட உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையே, என்னொன்னை எப்படிலாம் நான் உன்னை தாங்கினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? தாங்க போகிறேன். நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? தாங்க போகிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 63:5 வாசிக்கிறோம். ஏசாயா 63 அதிகாரம் 5வது வசனத்தில், நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். நான் பார்த்தேன், என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி உனுக்கிறமே என்ன தாங்கிச்சு. நான் யாருமே என்னை தாங்கலை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவருடைய உக்கிரம் என்ன செய்தது? தாங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உன்னை நான் என்ன பண்ணேன்? தாங்கினேன். எப்போ ஸ்டார்ட் ஆக்குறாரு தெரியுமா? எப்போ ஆரம்பிக்கிறாரு தெரியுமா? எப்போ நம்மளை தாங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? எப்போ சொல்லுங்க? தாயின் வயிற்றில், தாயின் கர்ப்பத்தில் வசனத்தை படிங்க. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல். குட்டிக்கோண்டு இருக்கும் போதே தாங்கிட்டு வர்றோம்ல. அல்லேலூயா. குட்டிக்கோண்டு இருக்கும் போதே, சின்னதாக இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டா இப்படியே வச்சுக்கிட்டே அப்படியே பொறுமையாக உட்காருவாங்க, பொறுமையாக ஏந்திருப்பாங்க, பொறுமையாக நடப்பாங்க இல்லையா? அப்படி தானே? எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பீங்க, எவ்வளோ பத்திரமா தாங்கிப்பீங்கல்ல, எவ்வளோ பத்திரமா வெயிட்டை தூக்காமல், படிக்கட்டை ஏறாமல், அப்படி எதுவும் காரமாக சாப்பிடாத, என்னென்னமோ எல்லாம் ஒன்றும் பண்ணுவோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே, உற்பத்தி ஆகும் பொழுதே நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? அவனை தாங்கியிருக்கிறேன் நான் உன்னை. அல்லேலூயா. அதனால் நீ பயப்படாதே. அல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. மனுஷன் நம்மளோடு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மோடு கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 2 நாளாகமும் 32 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 32 அதிகாரம் 8வது வசனத்தை. அவனோடு இருக்கிற மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். சொல்லுங்க, இந்த வருஷம் முழுவதும். இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். திகையாதே. தேவன் உன் தேவன், கர்த்தர் உன் தேவன். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுவார். அவர் நீதியின் வலது கரத்தால் உன்னை
உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று இந்த வசனத்தின் மீது எல்லாரும் கைகளை வைத்து எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க சொன்னால் டக் எழுந்து நில்லுங்க. ஒரே ஒரு 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 நிமிஷம் இந்த வசனத்தின் மீது கையை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேடிக்கை பார்க்காதீங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த நல்ல வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து, இந்த வருஷம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து, அன்றவரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.